சென்னை மாடம்பாக்கத்தில் ஒரே இரவில் அடுத்தடுத்து 5 இடங்களில் நடைபெற்ற கொள்ளை சம்பவம் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது? சம்பவங்களின் பின்னணி என்ன? விரிவாக பார்க்கலாம். சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூர் மாடம்பாக்கம் பெரியார் நகரில் லோகேஷ் என்பவரின் திறந்திருந்த வீட்டில் புகுந்த 4 பேர் கொண்ட கும்பல் 2 செல்போன்கள் மற்றும் 28,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். அடுத்து அங்கிருந்து வேறு ஒரு இடத்திற்கு சென்று பூட்டிய வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் அங்கிருந்த பீரோவை உடைத்துள்ளனர். ஆனால் அந்த பீரோவில் திருடுவதற்கு ஏதுவாக எதுவும் இல்லாததால் அங்கிருந்து வேறொரு இடத்திற்கு சென்றுள்ளனர். அடுத்து பவன்லால் என்பவரின் அடகு கடையை உடைத்து திருடியுள்ளனர். அதேபோல மாடம்பாக்கம் சோழன் நகரில் நாகராஜ் என்பவரது கடையிலிருந்து 5,000 ரூபாய் பணம் மற்றும் ஒரு காரை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அடுத்து மாடம்பாக்கம் ரமணா நகரில் இருந்த ஒரு கடையின் கதவை உடைத்து 8 செல்போன்களை திருடியுள்ளனர். பின்னர் தாழம்பூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பெட்ரோல் பங்கில் வேலை செய்தவர்களை மிரட்டி அவர்களை தாக்கி செல்போன் மற்றும் 14,000 ரூபாய் பணத்தை பறித்துச் சென்றுள்ளனர். தாம்பரம் மாநகர காவல், பள்ளிக்கரணை காவல் மாவட்டத்தில் ஒரே நாளில் அடுத்தடுத்து 6 குற்றச்சம்பவங்கள் நடந்திருப்பது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து வந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த சேலையூர் காவல்துறையினர் மற்றும் தாழம்பூர் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி 5 தனிப்படைகள் அமைத்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் தாம்பரம் அருகே 8 இடங்களில் அடுத்தடுத்த செயின் பறிப்பு சம்பவங்கள் நடைபெற்றது. பின்னர் மார்ச் மாதத்திலும் ஒரே நாளில் வேளச்சேரி, திருவான்மையூர், பள்ளிக்கரணை, சைதாப்பேட்டை உள்ளிட்ட 7க்கும் மேற்பட்ட இடங்களில் அடுத்தடுத்த செயின் பறிப்பு சம்பவங்கள் நடைபெற்றன. செயின் பறிப்பில் ஈடுபட்ட இருவரை சிசிடிவி காட்சிகளை கொண்டு துரிதமாக விசாரித்த பின் தொடர்ந்து விமானத்திலேயே வைத்து காவல்துறையினர் கைது செய்திருந்தனர். 7 மாதங்கள் கழித்து மீண்டும் சென்னையில் ஒரே இரவில் தொடர் கொள்ளை சம்பவங்கள் நடந்திருப்பது பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது.